உலக நாயகன்கிற பட்டத்தை ஃபர்ஸ்ட் டைம் தெனாலி படத்துல KS ரவிக்குமார் அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா ரொம்ப காலமா ஃபேன்ஸ் மூலியமா கொண்டாடப்பட்டே வந்துச்சு. பட் ரீசெண்டா கமல் சார் எனக்கு அந்த டைட்டிலே வேண்டாம்னு அனௌன்ஸ் பண்ணாரு. பட் இப்போ தக் லைஃப் டீம் முக்கியமா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் விண்வெளி நாயகன ஒரு பட்டத்தை சூட்டினாரு. சரி, நான் எதுக்கு இவ்வளவு வளர்ச்சி சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம விண்வெளி நாயகர சாங்க தான் ரியாக்ஷன் பண்ண போறோம். ஆல்ரெடி ஸ்ருதிகாசன் ஆடியோ லான்ச்ல பாடியிருந்தா நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். பட் படம் வர்றதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கனால கண்டிப்பா இந்த லிரிக் வீடியோல ஏதாவது கிளிம்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். விண்வெளி நாயகா, விடியல் வீரா, உயிரின் மேலே விருந்திடவா. விண்வெளி நாயகா, விடியல் வீரா, உயிரின் மேலே விருந்திடவா. அழகிய நாயகா, அருகில் நீ வா, இசையை போலே சூப்பரா இருக்கு. Let's fly high, no. அருவி நீ, மௌனம் நீ, கலைகள் நீ, நீ என் பிழை நீ, கவனம் நீ, சலனம் நீ, முழுமை நீ, நீ என் பொன் சுமை நீ, அளவிலா சுவை நீ, எனது முடி முதல் அடி வரை அழகிய அலை அலை வீரை வரை தழும்பிடும் மனநிலை. அன்றொரு நாளிலே அலையின் மேலே அலையை போலே கலந்திருந்தோமே. கல்வரி இரவிலே கனவினுள்ளே கனவை போலே விழித்திருந்தோமே. தொலைந்த நிலவே, கரைந்து தூக்கமே, திறந்து வா வா, காதல் வா Domo arigato gozaimasu. Yakuza. Japanese. இதுல அப்படியே அந்த ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு மியூசிக். கனவில் நான் ஓ தொலைவில் பொழுதெல்லாம் தீ தீ சிறகே இருந்தும் நான் ரசிக்கிறேன். நினைவெல்லாம் உன் என் குரலே, திரும்பி வா விடிவே. உனது இருவிழி இமை வழி அது தரும் ஒரு மொழி, விழி வழி வெறும் மொழி முகவரி. chorus.
he don't stop next I know. அதாவது இவர் நிப்பாட்ட மாட்டாரு, பறக்க போறோம், சுத்திக்கிட்டே தான் இருப்பாரு, ஸ்பின்னிங் ஆன் தான், மல்டிவர்சல் ஹீரோ, விண்வெளி நாயகன், ஒரு செமையான ஒரு ரேப்பு. பட் ஏஆர் அமீன் பண்ணியிருந்தார். நான் ஏஆர் ரகுமான் நினைச்சேன், பட் ஏஆர் அமீன் பண்ணியிருந்தாரு, ஏஆர் ரகுமான் சாரோட பையன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிரிக் வீடியோ பிளான் பண்ணி டிசைன் பண்ணணும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அந்த பாட்டு நான் எங்கே திங்க் பண்ணணும் அதே ஒரு விஷுவல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் ட்ராவல் மாதிரி அந்த ஸ்பேஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஒரு கேலக்ஸி ஹீரோ, ஒரு மல்டிவர்சல் ஹீரோ, அந்த தீம் வந்து சூப்பராக செட் பண்ணி செமையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஹேட்ஸ் ஆஃப். ரெண்டாவது எனக்கு இந்த த்ரிஷா வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அபிராமி வந்தாங்க, த்ரிஷா ஓகே. அப்போ இது என்னன்னா இந்த ரெண்டு பெண்கள் அவங்களோட மனசுல என்ன எப்படி ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கு, கமல் சார் இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி வருதான்னு தெரியல. ஆனா ரெண்டு பேருமே ஒரு ட்ரூ லவ்வா பண்ற மாதிரி தான் இருக்குது. அது சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த விஷுவலுக்கும் த்ரிஷாவை காட்டின விதமும் நெருக்கடியெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நான் இது விஷுவல் வரும்னு நினைச்சேன், ஏன்னா படம் வரைக்கும் 4 நாள் ஏதாவது கிளிம்ஸ் விடுவாங்கன்னு நினைச்சேன். பட் அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன், ரிலீஸ் ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சாங் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு வேற மாதிரி சாங்கு, ஸ்ருதிஹாசனோட யூனிக்கான வாய்ஸு, ஏஆர் ரஹ்மானோட தரமான மியூசிக்கு. இந்த ஸ்ருதிஹாசன் வாய்ஸ் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. 7ஆம் மதி படத்தில் வர்றது, உன்னை போல் ஒருவன் படத்தில் வர்றது, அப்புறமா அந்த தமிழ் மொழிக்கு ஒரு சாங் உண்டு, கலைஞர் சார் வந்து ரைட் பண்ணி ஒரு சாங் விட்டுருப்பாங்க. இதுல உள்ள வாய்ஸ் எல்லாமே ஒரு யூனிக்கா, அதே வாய்ஸை இங்கேயும் கேட்டிருக்கேன். இவ்வளோ ஸ்ருதிஹாசன் நிறைய பாடிருக்காங்க, பட் அன்னைக்கு அந்த கேட்ட ஒரு வாய்ஸ் தான் இன்னைக்கு கேட்டிருக்கேன். ஸோ அந்த வாய்ஸை திரும்பி கொண்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்ருதிஹாசன். அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் ஆல்ரெடி வந்து சும்மாவே பொழந்து கட்டுவார். இதில் மணிரத்னம் சார் படம், கமல் சார் படம், எஸ்டிஆர் சார் படம்னா சும்மா விடுவாரா, பொழந்து தள்ளிட்டாரு. அது வந்து ஒரு சூப்பரான சாங். அண்ட் ஆல்சோ அந்த விண்வெளி நாயகன் நேம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு சாங் வச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பரான விஷயம். மணிரத்னம் சார் சும்மா சொல்லக்கூடாது, அவர் வந்து ஒரு இந்த நேஷனலுக்கே கிடைச்ச ஒரு ப்ரைடு, ஒரு சூப்பரான டைரக்டர், ஒரு செமையான டைரக்டர். நம்ம சொல்லி உங்களுக்கு தெரியும் விஷயம் இல்லை, அது வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்னு உங்களுக்கே தெரியும். பட் அவங்களோட கூட்டணியில், கமல் சாரோட கூட்டணியில், எஸ்டிஆரோட சார் கூட்டணியில், ஏஆர் ரஹ்மான் சார் கூட்டணியில், த்ரிஷாவோட கூட்டணிங்கும் போது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. கண்டிப்பாக வெறித்தனமாக தான் இருக்க போகுது, அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. வெறும் 4 நாள் தான் வெயிட் பண்ணுங்க, பட்டே கிளப்பிடலாம். பயங்கரமாக இருக்க போகுது. தக் லைஃப் தக்க போய் பாருங்க, பயங்கரமாக இருக்க போகுது. சரி, ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.